Hi, welcome to Maxima channel, 12th CBSE Mathematics, Inverse Trigonometry. Exercise 2.1ல first 10 sums முடிச்சிட்டோம். இப்போ கடைசி 4 sums பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 sum நம்ம என்ன பார்த்தோம், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், அதாவது ரேஞ்ச் தெரிஞ்சிருந்தா போதும், பிரின்சிபல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ find the value of tan inverse of 1 plus cos inverse of minus 1 by 2 plus sin inverse of minus 1 by 2. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அதே ரேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த trigonometric டேபிள் தெரிஞ்சிருக்கணும், நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ tan inverse 1 பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். tan inverse 1 1ன்னா 45, tan 45 தான் 1, அப்போ 1ன்னா 5/4. இப்போ காசுக்கு -1/2 வந்திருக்கு. -1 அது π மைனஸ் தீட்டா போடணும். சைனுக்கு ஆங்கிள்குள்ளே நீங்கள் மைனஸை கொண்டு போனால் போதும். ஏற்கனவே 10 சம் போட்டதுனால உங்களுக்கு நல்லா இது ஈஸியாக நம்ம இதை போட்டுடலாம். ஸோ லெட் tan இன்வெர்ஸ் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூணுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். லெட் tan இன்வெர்ஸ் எக்ஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ், tan எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்போது tan π/4. ஓகேவா? அடுத்தது காஸ் இன்வெர்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். காஸ் ஒய் ஈக்குவல் டு -1/2 மைனஸ் காஸ் 1/2 எப்போ வரும், π/3. ஸோ காஸ் மைனஸ் இருக்கிறதால π மைனஸ் தீட்டா, π மைனஸ் π/3னா அது காஸ் 2π/3. அடுத்தது சைன், சைனுக்கு மைனஸ் இருந்தால் ஆங்கிள்குள்ளே மைனஸ் போயிடும். லெட் சைன் இன்வெர்ஸ் -1/2 ஈக்குவல் டு z, தென் சைன் z ஈக்குவல் டு -1/2 ஈக்குவல் டு மைனஸ் சைன் π/6. ஸோ ஆங்கிள்குள்ளே மைனஸ் போயிடும், அப்போ மைனஸ் π/6. மூணு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் ஒன்றாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வந்தாலும் அது ஓகே தான். ஸோ மூணுத்தையும் நீங்கள் போட வேண்டியது தான். π/4 ப்ளஸ் 2π/3 மைனஸ் π/6. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 3 4க்கு எல்சிஎம் என்னது 12. ஸோ 12 எத்தனை 4 இருக்குது 3, அப்போ 3 × π 3π ப்ளஸ் 12 எத்தனை 3 இருக்குது 4, 4 × 2 8π, 12 எத்தனை 6 இருக்குது 2, 2 × π 2π. ஸோ 3π ப்ளஸ் 8π மைனஸ் 2π ஈக்குவல் டு 9π/12. 9 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4π. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர், அவ்வளோதான். அடுத்து 12th சம் பார்க்கலாம். Find the value of cos inverse 1/2 plus 2 sin inverse 1/2. ஸோ இதில் ஒரு 2 மார்க் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதையும் இப்போ போன சம் 11th சம் பார்த்தோம் இல்லையா, அது நல்லாவே பார்த்துக்கலாம். அது அடிக்கடி ரிப்பீட்டடாக அதை கேட்டிருக்காங்க அந்த சம், 11th சம். ஓகேவா? இப்போ 12th சம். Find the value of cos inverse 1/2 plus 2 sin inverse 1/2. தனியாக கண்டுபிடிச்சி போட்டு தான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. காசுக்கு என்ன இருக்குது, π/4. காஸ் 1/2னா அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 60. ஓகேவா? அப்போ காஸ் இன்வெர்ஸ் 1/2 ஈக்குவல் டு எக்ஸ், தென் காஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஈக்குவல் டு காஸ் π/3. ஸோ காஸ் 60 தான் 1/2. அப்போ சைனுக்கு அதே மாதிரி லெட் சைன் இன்வெர்ஸ் 1/2 ஈக்குவல் டு ஒய், தென் சைன் ஒய் ஈக்குவல் டு 1/2 சைன் π/6. ஸோ 1/√2 தான் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். இது 1/2. ஸோ கேர்ஃபுல்லாக வச்சு போடுங்க. இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஏற்கனவே ஒரு 2 வேறு இருக்குது, அப்போ 2 × π/6, 2ம் 3யும் 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/3. ஸோ π/3 ப்ளஸ் π/3, டினாமினேட்டர் ஒன்றா இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான், 2π/3. அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. தென் அப்போ உங்களுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருந்தாவே போதும். சைனோட ரேஞ்ச் என்னது, -π/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, க்ளோஸ்ட் இன்டர்வலா ஓப்பன் இன்டர்வலான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு போடணும். ஓகேவா? க்ளோஸ்ட் இன்டர்வல் தான். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, ஆன்சர் பி. க்ளோஸ்ட் இன்டர்வல்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும், ஓப்பன் இன்டர்வல்னா ஈக்குவல் டு வராது. ஸோ ஆன்சர் என்னது பி. த லாஸ்ட் ஒன், 14th கொஸ்டின். Find the value of tan inverse √3 minus secant inverse -2 is equal to, அதே ஆப்ஷன். ஸோ tan inverse √3 equal to xன்னு எடுத்துக்கலாம். அப்போ tan x equal to √3. எப்போ √3 வரும், π/3. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தா அது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. -π/2, π/2 ஓப்பன் இன்டர்வல் ரேஞ்சில் தான் அது வருது. ஸோ அதே மாதிரி சீக்கெட்டு கண்டுபிடிக்கணும். secant inverse -2 equal to y எடுத்தீங்கன்னா secant y equal to -2 minus secant π/3.
ஸோ சீக்கண்ட்டு காஸ்க்குலாம் என்ன பண்ணோம் பை மைனஸ் தீட்டா மைனஸில் வந்துச்சுன்னா இப்போ பை மைனஸ் பை பை த்ரீ என்னது 2π/3. ஸோ அதோட ரேஞ்ச் ஆஃப் த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்னது 0 to π எக்ஸப்ட் 90 மட்டும் வரக்கூடாது. ஓகேவா, மீதி எல்லாத்துக்கும் அது ஓகே. அப்போது சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 என்னது 2π/3. ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். π/3 minus 2π/3. இப்போ -π/3. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 2.1 முடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸசைஸ் 2.2 நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னது பி -π/3. பிரின்சிபல் வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும், ரேஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும், அந்த சில ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, சைனில் மைனஸ் வந்தால் என்ன பண்ணுறது, காசு டேன் அந்த மாதிரி எல்லாமே மைனஸ் வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு அதை பார்த்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது 3 தெரிஞ்சிருந்தால் எக்ஸசைஸ் 2.1 நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.